வணக்கம் தமிழனமே, நான் உங்கள் சங்கரவேல் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பாரம்பரிய முறைப்படி உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னா, நம்ம இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் அவசரமாக காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறது மாதிரி இருக்குது. வாரத்தில் ஒரு முறைனாலும் வெந்தயக்களி, உளுந்தஞ்சோறு, உளுந்தங்களி இதெல்லாம் நாம் சேர்த்துக்கணும். அப்போ தான் உடம்புக்கு ஆரோக்கியம். இப்போ இந்த உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்தின் பயன்களை பற்றி நாம் போன வீடியோலேயே உளுந்தம்பருப்பு சோறு எப்படி செய்கிறதுங்கிறதில் சொல்லியிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். உளுந்தங்களிக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். உளுந்தம்பருப்பு 1/4 கிலோ எடுத்துருக்குறோம். அரிசி 50 கிராம் எடுத்துருக்குறோம். 1/4 கிலோ கருப்பட்டி எடுத்துருக்குறோம். செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய். இதுக்கு நம்மளுக்கு 150 மில்லி எண்ணெய் செலவாகும். இப்போ நாம் அரிசியும் பருப்பையும் அரைச்சி பவுடர் ஆக்கிக்கிடுவோம். உளுந்தம்பருப்பும் பச்சரிசி 50 கிராமும் உளுந்து 250 கிராம் சேர்த்து அரைச்ச பவுட்ரு. இப்போ களி எப்படி கிண்டுறதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். இப்போ கருப்பட்டி அடுப்பில் வச்சுருக்குறோம். அதை 1.5 கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சிக்கணும். கருப்பட்டி பாகு இப்போ ஆறிடுச்சு. இதில் நம்ம மாவை போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கைட்டேமும் நல்லா கரைச்சி விட்டுக்கணும், கட்டி இல்லாமல். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறோம். நம்ம இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு வேக வச்சுட்ருக்குறோம். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு திருப்பி கிண்டிகிட்டே இருக்கிறோம். இந்த எண்ணெயெல்லாம் குடித்து திருப்பி கக்கும். நம்மளுக்கு இப்போது அருமையான களி ரெடி ஆயிடுச்சு. சுவையான உளுந்தங்களி ரெடி. இதை பார்த்த உடனேயும் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும். எங்கள் பாட்டி இப்படி தான் களியில் எண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க, அதை சாப்பிடுவோம். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.